நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம் நில அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானதிராயபுரம் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இவர்களுடைய போராட்டத்திற்கான காரணமாக என்ன விஷயங்களை சொல்கிறார்கள்? அபிநயா, நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் அனல்மின் சுரங்கம் 1 மற்றும் 2 மற்றும் விரிவாக்கம் அனல்மின் நிலையங்கள் 3 என செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக வடலூர் மற்றும் நெய்வேலி அருகே இருக்கக்கூடிய சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏற்கனவே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இதே நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. தற்போது தற்காலிகமாக அந்த நிலம் கையகப்படுத்தும் பணி மற்றும் அளவீடு செய்யும் பணி என்பது நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று நாளைய தினத்திலிருந்து இந்த வானதிராய பகுதியில் மட்டும் 500 குடும்பங்கள் உள்ளது. இதில் ஏற்கனவே நிலங்கள் கையகப்படுத்தியிருந்தாலும் தற்போது மீதம் உள்ள நிலங்களை கையகப்படுத்த நாளைய தினம் நில அளவீடு செய்ய வருவதாக கிராம மக்களுக்கு என்எல்சி நிர்வாக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த 52 பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களின் நிலத்தை அளவீடு செய்ய வருவதாக என்எல்சி நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கவில்லை மற்றும் உரிய இழப்பீடும் வழங்கவில்லை. எனவே உரிய இழப்பீடு வழங்காமலும் வேலை வாய்ப்பு வழங்காமலும் தங்கள் கிராமத்திற்கு என்எல்சி நிறுவன அதிகாரிகள் நில அளவீடு செய்ய வரக்கூடாது, தங்கள் நிலத்தையும் கையகப்படுத்த விடமாட்டோம் என கூறி தற்போது வானதிராயபுரம் பகுதியில் உள்ள கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நாளை தினம் என்எல்சி அதிகாரிகள் வந்தால் பதட்டமான நிலவும் என்பது போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 8 மாதங்களாக போராட்டம் எதுவும் இல்லாத நிலையில் தற்போது மீண்டும் போராட்டம் எடுத்திருக்கிறது. இந்த போராட்டம் அடுத்தடுத்த கிராமங்களுக்கு பரவும் என்பதால் அங்கங்கே போலீசாரும் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.